இறையரசுக்காக இறை மக்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். நாங்கள் அழிவுக்கு உட்படாதபடிக்கு திருமறையை எங்களுக்கு தந்து தினந்தோறும் அதிலே நாங்கள் வளர்ந்து வரும்படி எங்களுக்கு கிருபை செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமறைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். திருமறையின் வார்த்தைகள் ஊடாக, தரிசனங்கள் ஊடாக நீர் எம்மை நடத்துவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இன்றும் ஆண்டவரே, திறக்கப்பட்ட சிறிய புத்தகத்தின் ஊடாக நீர் எமக்கு கற்றுத்தருகின்ற செய்திகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து இன்னமும் உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து உமக்காக வாழ்கின்ற அர்ப்பணத்தை எங்கள் அனைவருக்கும் நல்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வானதூதரின் கையில் திறக்கப்பட்ட ஒரு சிறிய சுருளேடு அல்லது புத்தகம் இருந்தது. அப்போது விண்ணிலிருந்து குரல் உண்டாகி அது யோவானிடம், கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. யோவான் வானதூதரிடம் சென்று அந்த சிறு நூலை தரும்படி கேட்டார். வானதூதர் யோவானிடம், இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்றார். உடனே யோவான் வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றார். அது அவர் வாயில் தேனை போல இனித்தது. ஆனால் அதை தின்றபோது அவரது வயிற்றில் கசந்தது. அப்போது பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி யோவான் இன்னும் இறைவா குறைக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த சிறிய சுருளேடு என்பது எது என்று முதலில் நாம் தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் முத்திரையிடப்பட்டு ஆட்டுக்குட்டியிடம் தரப்பட்ட சிற்றேடுதான் இந்த சுருளேடு என்று சிலர் சாதிக்கிறார்கள். அது இப்போது திறக்கப்படுகிறது. ஏற்கனவே முத்திரையிடப்பட்ட அந்த சிறிய சுருளேடு இப்பொழுது திறக்கப்படுகிறது என்பது அவர்களுடைய வாதம். அது பூமிக்குரிய உரிமை பத்திரம், டைட்டில் டீட் என்பதால் அவர் தனக்காக்கி கொள்ள உரிமையுடன் அந்த பத்திரத்தை வானதூதர் கையில் ஏந்தி பூமியின் மேல் ஒரு பாதத்தையும் கடலின் மேல் ஒரு பாதத்தையும் வைத்து தமக்கான சுருளேடு என்கின்ற அதிகாரத்தோடு ஆர்ப்பரிக்கிறார் என சில அறிஞர்கள் விளக்குகின்றனர். ஆனால் பூமிக்குரிய உரிமையை கொண்டாடுவதற்காக இந்த புத்தகம் இங்கு கூறப்படவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மேலும் இச்சுருளேடு பூமிக்குரிய உரிமை பத்திரமாக இருப்பின் அதனை உண்ணும்படி யோவானுக்கு கொடுப்பது மிகவும் வினோதமான காரியமாக நாம் எண்ணலாம். மேலும் முத்திரையிடப்பட்டு ஆட்டுக்குட்டியிடம் தரப்பட்ட சுருளேடு 7 முத்திரைகளை உடையது. எனவே அந்த புத்தகம் மிக பெரிதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அது சிறிய புத்தகம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சுருளேட்டை வெளிப்படையாக பார்க்கும்போது இது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் முத்திரையிடப்பட்டு ஆட்டுக்குட்டியிடம் தரப்பட்ட சுருளேட்டிலிருந்து வேறுபடுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுருளேடு திறக்கப்பட்ட சுருளேடு என வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை யோவான் கேட்டும் எழுத வேண்டாம் என தடை செய்யப்பட்டிருந்தது என 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த சுருளேட்டை எடுத்து உண்ணும்படி யோவான் பணிக்கப்பட்டார். இது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9 முதல் குறிப்பிடப்பட்டுள்ள எசேக்கியேலின் அழைப்போடு தொடர்புடையது என்பதை இந்த பகுதிகளை நாம் படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்வோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில்,
புலம்பல்களையும் துக்கத்தையும் இடர் மொழியையும் நாம் கேட்டாலும் அந்த சுருளேடு அவர் வாயில் தேனைப் போல் சுவையாயிருந்தது என சொல்லப்பட்டுள்ளது. கடவுளுடைய வார்த்தைகளை உண்பதையும் அவற்றின் சுவையையும் பற்றி எரேமியா 15:16, சங்கீதம் 19:10, 119, 103 ஆகிய திருமறை பகுதிகளும் பேசுகின்றன. எசேக்கியேலைப் போல யோவானும் சுருளேட்டின் வார்த்தைகளை உள்வாங்கி தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென பணிக்கப்படுகின்றார். அந்த சுருளேட்டை யோவான் உண்ணும்போது அது அவருக்கு தேனுக்கு சமானமாய் இனிப்பை கொடுக்கக்கூடிய பொருளாய் இருந்தது. ஆனாலும் அது ஜீரணிக்கப்படும் போது அவரது வயிற்றில் கசப்பாக மாறிவிட்டது. இந்த சுருளேட்டில் உள்ளவை யோவானுடைய பணிகளை குறித்தவை என்பதை நாம் உறுதியாக கூறலாம். இது வரவிருக்கும் தீர்ப்புகளை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியது. இந்த காட்சிக்கு பின்பும் வலிமையான வானதூதர் யோவானை பார்த்து, நீ மீண்டும் பல்வேறு மக்கள் இனத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் இவர்களை பற்றியெல்லாம் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று கூறுகிறார். மிக பெரிய செய்தியாளரின் கையில் இந்த சுருளேடு மிக சிறியதாக இருப்பினும் மிக பெரும் பேரரசுகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையான வார்த்தைகளை உள்ளடக்கி இருந்தது. இந்த நூலின் எழுத்துக்களை எழுதி வைக்க யோவான் அனுமதிக்கப்படவில்லை. இது எப்போது நிகழும், எப்படி கடவுளின் அரசு வரும், என்னென்ன நிகழ்வுகள் அப்போது ஏற்படும் என்பதை குறித்து அதிகப்படியான ஆர்வம் கொள்ள வேண்டாமென எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. மாறாக நாம் மோசேக்கு, இறைவாக்கினருக்கு, இயேசுவுக்கு செவி கொடுத்து நீதி, அன்பு ஆகியவை குறித்த கட்டளைகளை கடைபிடிக்க இந்த காட்சி அறிவுறுத்தப்படுகின்றது. திறந்ததாய் இப்போது இருந்த இச்சிறு புத்தகத்தையே அன்று தானியேல் கண்டிருக்கலாம் என சில அறிஞர்கள் கருதுகின்றனர். தானியேலின் நூல் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் முடிவு காலம் வரைக்கும் வெளிப்படுத்தக்கூடாத காரியங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய ஜனங்களுக்கு வரப்போகிற விடுதலையின் செய்தி, ஆட்டுக்குட்டியானவருடைய கடைசியான வெற்றியின் செய்தி, இறையரசு நிறுவப்படுகிற செய்தி ஆகியவை இந்த சுருளேட்டில் அடங்கி இருந்ததால் இப்புத்தகத்தை வாசித்தவுடன் யோவானுக்கு ஏற்பட்ட முதல் எதிரொலி மிக மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஆயினும் அதை ஆழமாய் சிந்தனை செய்து பார்த்த பொழுது ஏற்பட போகின்ற மகா துன்பங்கள் அவரது ஆன்மாவை மிக கசப்பாக மாற்றிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சிறிய சுருளேட்டை கடவுளின் வார்த்தைகள் அடங்கிய திருமறையுடன் ஒப்பிட்டு சில அறிஞர்கள் விளக்குகின்றனர். திருமறை இச்சுருளேட்டின் வழி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நமக்கு சொல்கின்றன. அவற்றையும் நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, திருமறை கடவுளின் வார்த்தை என்பதை இந்த காட்சியும் வலியுறுத்துகின்றது. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். மோசே நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் கடவுளிடமிருந்து பெற்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரையுள்ள வசனங்களில் நாம் காணலாம். திருமறையை ஒருவரும் சுய சித்தத்தின்படி எழுதவில்லை. தூயோராய் வாழ்ந்தவர்கள் தூய ஆவியரின் துணை கொண்டு வெவ்வேறு இடங்களிலிருந்து எழுதினர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் கூறுகின்றது. மேலும் அவை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானவை என 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். கடவுளின் வார்த்தையை படிப்பதும் அதன்படி நடப்பதும் மிகவும் அவசியமானது. நாம் கடவுளின் வார்த்தையை அனுதினமும் படித்து அதன்படி நடக்க முயற்சி செய்கிறோமா என்பதை
இந்த காட்சியின் ஊடாக மீண்டும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிறிய சுருளேட்டின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற இரண்டாவது காரியம் கடவுளின் வார்த்தையை அறிவிக்க தூண்டப்படுதல். யோவானிடம் வலிய வானதூதர், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து இறைவாக்குரைக்க வேண்டும் என்கின்றார். கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எரேமியா 1:7, யோனா 1:2, மத்தேயு 28:20 ஆகிய இடங்களில் இறைவாக்கினரும் சீடர்களும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று பணிக்கப்படுவதை நாம் காணலாம். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அறிவுரை கூறுகின்றார். இறைவாக்குரைப்பது இறை மக்களாகிய நமது உரிமையும் கடமையும் ஆகும். இப்பணி புரிய தூண்டப்பட்ட நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. சிறிய சுருளேட்டின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற மூன்றாவது காரியம் இறை செய்தி கடினமானது என்பதாகும். உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் என வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோவானிடம் கூறப்பட்டதை நாம் இந்த காட்சியில் காண்கின்றோம். அதை புசித்தவுடன் யோவானின் வயிறு கசப்பாயிற்று. இத்தகைய சொற்றொடர்கள் இறைவனது இனிமையான வார்த்தை உட்கொள்ளப்படுகையில் அல்லது அந்த வார்த்தை கொண்டு வரப்படுகையில் ஏற்படுத்தும் கசப்பை வெளிப்படுத்துகின்றது. உண்மை சுடும் என்று சொல்வார்கள். யோவான் தான் உண்ட சிறு சுருளேட்டில் எழுதப்பட்டவைகளை சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ராஜாக்களுக்கும் கூற வேண்டும் என்ற பொழுதே அவருடைய வயிறு கசப்பாயிற்று. ஏனெனில் யோவான் இனி உலகுக்கு நேரிடப் போகும் தீர்ப்பு, இறை மக்களுக்கு ஏற்பட போகும் பாடுகள், அழிவு ஆகியவற்றை கூறும்படி அழைக்கப்பட்டார். இறை செய்தியை திரித்து கூறாமல் உண்மையாக கூற வேண்டும் என்பது ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. இறை அன்பு, ஆசீர்வாதங்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் கூறுகின்ற பொழுது இறைவாக்கினருக்கும் அதை கேட்போருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் திருமறை கூறும் சாபங்களை அல்லது அழிவுகளை, வருகின்ற எச்சரிப்புகளை எடுத்துரைப்பதும் அநீதியை கண்டித்துரைப்பதும் கசப்பான அனுபவங்களை தருகின்றது. யோனா நினிவேயின் மீது வரும் தீங்கினை அறிவிக்க பயந்து தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினார் என யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இறைவாக்கினர் எரேமியா உண்மையை கூறியமையால் சிதேக்கியா மன்னர் அவரை சிறையில் அடைத்தார் என எரேமியா 37ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உண்மை கசப்பாக இருந்தாலும் இறை மக்களாகிய நாம் அதனை எடுத்துரைத்து அதனால் வரும் பாடுகளை சகிக்க வேண்டும் என்று இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. ஜெபிப்போம். இறை வார்த்தையினூடாக எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படிக்கவும், படிக்கின்றவற்றை எங்களுடைய வாழ்வில் செயல்படுத்தவும், நாங்கள் அறிந்த உண்மைகளை பிறருக்கு எடுத்துரைத்து அவர்களையும் நல்வழிப்படுத்தவும், ஒருவேளை இறை வார்த்தை சொல்லுகின்ற பொழுது கசப்பான அனுபவங்கள் இருப்பதாயினும் உண்மையை உரக்க கூறவும், தைரியமாக கூறவும், உமக்காக வாழவும் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.